ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சிரமப்படாம நீ எதையும் சாதிக்க முடியாது. நீ ஒருத்தன் இங்க வாழ்ந்தாய்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நீ இங்க இந்த உலகத்துல வந்திருக்க. இதை நீ மறந்துடக்கூடாது. ஏதோ பிறந்தாச்சு, ஏதோ வாழ்ந்தோம்னு வாழக்கூடாது. அப்படி நினைச்சா உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க, ஏன் உன் சொந்த உறவுகளாக கூட இருக்கலாம், உன்னை காயப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு கடுமையான சோதனைகள் எல்லாம் வருதுன்னு பயப்படாத. நீ எடுத்துக்கொண்ட செயல்ல பின் வாங்காம எதையும் கடந்து செல்லணும். அப்பதான் உன்னோட வாழ்க்கை தரம், பொருளாதாரம் எல்லாமே உயரும். இப்ப நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க மோசமான சூழ்நிலைய என் நாமத்தை சொல்லி என் கையை இருக்க பிடிச்சுக்கிட்டு கடந்து செல். உன் மோசமான சூழ்நிலை என்னன்னு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுங்கிறது இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். நான் உனக்குள்ளேயும் நீ எனக்குள்ளேயும் இருக்கும்போது நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. பயப்படாத, எதன் மீதும் ஆசை வைக்காத. உனக்கு வேணுங்கிற விஷயத்த என்னிடத்துல சொல்லு. அது உனக்கு பொருத்தமான விஷயமாங்கிறத விட, நீ ஆசைப்பட்டதை விட பன்மடங்கான சிறப்பான ஒரு விஷயத்த நான் உனக்கு செஞ்சு தரேன். உன் சாயப்பா உனக்கு சிறப்பானதை தான் தருவாருங்கிற நம்பிக்கைய உன் ஆழ் மனதுக்குள்ள இருக்கணும். உன்னை வேண்டாம்னு சொன்னாங்கள துளியும் நினைக்காத. தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷம் நீன்னு அவங்க உணரும் காலம் வரும். நீ வாழ்க்கையில பலரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருப்ப. உன்னை காயப்படுத்தினது என்ன காயப்படுத்தினதற்கு சமம். நீ பார்த்துக்கிட்டே இரு. உன்னை காயப்படுத்தினவங்க கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன். இதோ என் பாதத்தை தொட்டு விட்டாயா? நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் ஒன்று இன்று சர்வ நிச்சயமாக கைகூடும். சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.